ஒவ்வொரு 4 வருஷம் வேர்ல்ட் கப் வரும்போது FIFA எப்பவுமே புது புது விஷயங்கள் வந்து கொண்டு வருவாங்க. அதில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அந்த ரெஃப்ரிங் எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 2022 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்சேன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம் பார்க்க ஆரம்பித்தோம். 10 நிமிஷம் 12 நிமிஷம் 5 நிமிஷங்கிற அளவுக்குலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைம் பார்க்க ஆரம்பித்தோம். அதை போட ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாமே வந்து டைம் வேஸ்டிங்கை குறைக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி பல விஷயங்களில் ஃபேக் பண்ண ட்ரை பண்ணவங்க எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஐயோ 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆடணுமா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து கொண்டு வந்ததுனால அதை வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்சுது அந்த இன்சேன் அமௌண்ட்ஸ் ஆஃப் டைம். ஏன்னா அந்த டைம் எல்லாமே அப்படியே வந்து லீக்லையும் கொண்டு போய் எல்லாருமே போட ஆரம்பித்தாங்க. அது போட ஆரம்பிச்சோடனே அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மேலே ஏறுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் வேர்ல்ட் கப்பில் அதே மாதிரி பல சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க FIFA. எங்கே வந்து நம்ம வந்து VAR எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணலாம், எங்கே வந்து ரெஃப்ரிக்கு எக்ஸ்ட்ராவாக பவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இத்தனை பவர் கொடுத்தும் இந்த ரெஃப்ரிகள் ஒழுங்காக யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு 12 சேஞ்சஸ் வந்து இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம். FIFA வேர்ல்ட் கப்பில் எவ்வளோ ரெஃப்ரிஸ்க்கு வந்து அதிகபட்ச பவர் கொடுக்க போகிறாங்க, எந்த விஷயத்துலலாம் வந்து கட் டவுன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வருஷம் இன்சேன் அமௌண்ட்ஸ் ஆஃப் டைம் வேஸ்டிங் நடந்துச்சு. சம்மந்தமில்லாத ஃபவுல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு, சம்மந்தப்பட்ட வேண்டிய ஃபவுல்ஸ் கொடுக்கப்படலை அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி VAR வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்குரிய அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாள்தனமான டிசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு. ஓகே, இந்த முட்டாள்தனமான டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கோ எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தோம்னா ரெஃப்ரிஸ்க்கு இது மாறுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே தான் இந்த வேர்ல்டு கப்லேயே பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 12 விஷயங்கள் மாறப்போகுதுன்னு சொன்னேன்ல, அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு வேளை தப்பான கார்னர் கொடுக்கப்பட்டு அதில் வந்து கோல் போட்டாங்க அப்படின்னா வந்து செக்கெல்லாம் பண்ண முடியாது, ஓகேவா? ஏன்னா பால் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் ஒரு கார்னர் கொடுக்கப்பட்டு அந்த டீம் கார்னர் எடுக்கிற டீம் வந்து போய் கார்னர் எடுக்கிறதுக்கு உள்ளார VAR வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவன் வந்து கரெக்டான கார்னர் தான் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பாலில் ஒரு சிப் இருக்க போகுது. இனிமேல் அந்த ஃபுட்பாலில் வந்து ஒரு சிப் இருக்க போகுது. அந்த சிப்பு வந்து கடைசி கான்டாக்ட் யார் மூலியமாக பட்டு வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உடனே வந்து பதில சொல்லிடும். இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, அந்த அட்டாக்கிங் டீம் கார்னர் எடுக்கிறதுக்கு டிலே பண்ணாங்கன்னா தான் இதை வந்து அவங்க செக் பண்ணி அதுக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்து இல்லை ரெஃப்ரி நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் டக்குன்னு கார்னர் கொடுத்த உடனே ஓடி போய் கார்னரை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி நீ வந்து கார்னர் இல்லை அப்படின்னு மாற்ற முடியாது. ஆஸ் லாங் as பால் இஸ் அவுட் ஆஃப் பிளே. இப்போ வந்து கார்னர் எடுத்துட்டீங்கன்னா பால் பிச்சுக்குள்ளார இன் பிளேல இருக்கு, கரெக்டாக இன் மோஷனில் இருக்கு. அந்த சமயத்தில் நீ வந்து எந்த டிசிஷனையும் மாற்றவும் முடியாது, மாற்றவும் கூடாது. அது வந்து IFAB உடைய ரூல்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. இதோடைய கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 years முன்னாடி டாட்டனம் vs லிவர்பூல் கேமில் அந்த VAR உடைய தப்பான டிசிஷன் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ரெஃப்ரியும் அசிஸ்டன்ட் VAR அண்ட் VAR 2 பேருமே சேர்ந்து ஏங்க தப்பான டிசிஷன் கொடுத்துட்டாங்க, கேமை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த VAR ரெஃப்ரி கரெக்டாக சொல்லுவான், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, கேமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஸ்டாப் பண்ணி மாற்றுறதுக்கான ஒரு பவர் வந்து என்கிட்ட கிடையாது, அவ்வளோதான், இது நடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆஸ் லாங் as பால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து மாற்றலாம். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கரெக்டான டிசிஷன் கொடுக்கப்பட்டுச்சான்னு VAR டக்குன்னு பார்க்கணும். 2வது கொடுக்கப்பட்ட டீம் வந்து ஐயோ நம்மளை பார்க்காம நம்மளை கார்னரையே எடுத்துடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா டக்குன்னு போய் கார்னர் எடுக்கணும். ஸோ டைம் வேஸ்டிங்கையும் குறைக்கிறாங்க, அதே மாதிரி கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸையும் எடுக்கப்படுறாங்க. ஸோ இதில் வந்து டியூவல் நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து இது ஒரு விஷயமா வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ 2வது விஷயம் என்னென்னா செகண்ட் எல்லோஸ். ஸோ இத்தனை நாளாக வந்து டைரக்ட் ரெட்டு கொடுத்தால் மட்டும்தான் VAR உள்ளே போய் செக் பண்ண முடியும். இது உண்மையாக ரெட் கார்டா இல்லை ரெஃப்ரி தெரியாமல் இது கொடுத்துட்டாப்லையா இல்லை ரெஃப்ரிக்கு மறுபடியும் போட்டு காட்டுவோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் எல்லோ கொடுத்து ரெட் ஆச்சுனால் ரெஃப்ரியை மறுபடியும் VAR ஸ்டெப் இன் பண்ணி VAR பொறுத்த வரைக்கும் இது தப்பான எல்லோ கார்டு, இது கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா VAR வந்து ரெஃப்ரியை மானிட்டருக்கு கூப்பிட்டு மறுபடியும் வந்து பாருப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். ஏன்னா டைரக்ட் ரெட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் செக் பண்ண போகும்போது செகண்ட் எல்லோ கார்டுமே வந்து கரெக்டான எல்லோ கார்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும்ல. ஏன்னா 2 டைம்லையுமே பார்த்தோம்னா ஒரு பிளேயர் வெளியே தான் போகிறான்.
ஸோ ஃபைனலி விஆர் வந்து FIFA வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே செகண்ட் எல்லோ கார்ட்ஸுக்குமே இப்போ வந்து செக் பண்ணலாம், விஆர் உள்ள இன்வால்வ் ஆகி செக் பண்ணி டிசிஷனை மாற்றக்கூடிய ஒரு பவரை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஓகே, மூணாவது விஷயம், ஒரு த்ரோஇன் கொடுக்கப்பட்டால் அந்த த்ரோஇன்ல தாண்டி பால் வந்து வெளியே போகும்போது, அன்லஸ் பால் வந்து ஸ்டேடியமுக்கு போயிருச்சு, பால் வந்து அந்த பக்கத்தில் இப்போ இல்லை, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் தான் இருக்கும், இப்போ வந்து அந்த ஒவ்வொரு சைடுக்குமே 3 பால் இருக்குன்னு நினைக்கிறேன், பின்னாடி 2, ஒவ்வொரு சைடுக்குமே 2 பால் நினைக்கிறேன். ஸோ 4 சைட்லையுமே 2, ஸோ 8 பால்ஸ் இருக்கும் இன் பிளே எப்பவுமே வந்து, சாரி அவுட் ஆஃப் பிளே பட் ரெடி டு டேக் அ த்ரோ இன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறனால இனிமேல் பால் வரல சீட்டிங்ல போயிடுச்சு அவன் எடுத்து தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பால் வந்து த்ரோயினுக்கு வெளியே போயிடுச்சுனால், ஒரு பிளேயர் வந்து எடுக்கிறதுக்கு வெளியே போயிட்டான் அப்படின்னு வந்து ஒரு முடிவாயிருச்சுன்னா, அங்கிருந்து வெறும் 5 செகண்ட்ஸ்ல அவன் த்ரோ எடுத்தே ஆகணும். அங்க எடுத்து பாலை வந்து டவலை வச்சு தொடச்சு அங்க 2 ஸ்டெப் நடந்து இங்க 2 ஸ்டெப் நடந்து லைன் ரெஃபரி கிட்ட பேசி அவன் பிளேயரை அங்க நில்லுங்கடா இங்க நில்லுங்கடா அப்படின்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணவே முடியாது. 5 செகண்டுக்குள்ளார நீ த்ரோ இன்ன எடுக்கலைனா ஆட்டோமேட்டிக்கா த்ரோ வந்து ஆப்போசிஷன் டீமுக்கு வந்து போயிடும். அகைன் மிகப்பெரிய விஷயம், மறுபடி டைம் இதை வேஸ்ட் பண்றதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான எடுக்கப்பட்ட முடிவு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் மேன் ஃபவுல்ஸ். இப்போ ஒருவேளை அந்த லாஸ்ட் மேன் ஃபவுல் பண்ணி அந்த கோல் வந்து நடக்கல அப்படின்னா டைரக்ட் ரெட் கார்டு கொடுப்பாங்கல்ல. ஆனா லாஸ்ட் மேன் ஃபவுல் பண்ணியும் ஒருத்தவங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரெட் கார்டு ஃபவுல வந்து எடுத்துருவாங்க. இட் வில் நாட் பி a ரெட் கார்டு எனிமோர். ஏன்னா டபுள் ஜெப்பர்டிங்கிற ஒரு ரூல்ல வந்து ஈவன் தோ இட் இஸ் அன் அன்இன்டென்ஷனல் ஃபவுல் ஆர் அன் இன்டென்ஷனல் ஃபவுல், அது போய் கோல்ல முடிஞ்சால் ஸ்டில் இட் வில் நாட் பி a ரெட் கார்டு. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புது சேஞ்சு. டாக் ஷோன்னு ஒரு விஷயம் இருக்குது, டினையல் ஆஃப் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. ஸோ அந்த டினையல் ஆஃப் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியில கோல் போடலைன்னா ஆப்வியஸா அந்த ரெட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து அது பாலுக்கும் இல்லாம அவன் சேலஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஆனா அந்த அட்டாக்கர் வந்து கோல் போட்டுட்டான் அப்படின்னா வந்து இனிமேல் அந்த ரெட் கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவன் நீ வந்து சேலஞ்ச் பாலுக்கு சேலஞ்சே பண்ணாம நீ வந்து அவனை ஃபவுல் பண்ணியிருந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபவுல் அவன் வந்து கோல் போட்டிருந்தா உனக்கு ரெட் கார்டும் கிடைக்கும் கோலும் கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து ரெட் கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய இன்னொரு சேஞ்சை வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். ஹூலியன் ஆல்வரஸ் உடைய பெனல்ட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த டபுள் டச் பெனல்ட்டி. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி பெனல்ட்டிஸ்ல ஒரே ஃபுட்ல 2 தடவை பால் டச் ஆச்சுனால் the penalty will be retaken. ஒரே ஃபுட், நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஒரு ஃபுட்ல வந்து ஒரு பாஸ் கொடுத்து இன்னொரு ஃபுட்ல கோல் அடிச்சினா அதெல்லாம் ஸ்டில் நாட் கவுண்டட், அது வந்து பெனல்ட்டியை கேன்சல் பண்ணிட்டு போக சொல்லிடுவாங்க. ஒரே ஃபீட்ல இப்போ எப்படின்னா ஓடி போய் ஒரு ஃபீட்டை பிளான்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் உதைக்கும் போது அதே ஃபீட்ல பட்டுட்டு உள்ள போகும்ல, அப்படி நடந்தால் the penalty will be retaken. ஒரே ஃபீட்ல 2 தடவை பால் தொட்டால் it will be retaken even if it is scored or if it is missed. However it will be retaken அந்த பெனல்ட்டி. ஓகேங்களா? ஆனா ஒரே ஃபீட்டை 2 வாட்டி தொட்டால் மட்டும்தான். நீ 2 கால்ல ஒவ்வொரு தடவை உதச்சுக்கிட்டே இப்ப மறுபடியும் இது கொடுப்பேன் அப்படின்லாம் வந்து நடக்காது. ஸோ இஃப் இட் டச்சஸ் ஈவன் இஃப் இட் கோஸ் இன்சைட் ஆர் இஃப் இட் டசன்ட் இட் வில் ஸ்டில் பி ரீடேக்கன். அதனால 2 பேர்த்துக்குமே நம்ம இதுவா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீடேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன்ல இட் வில் பி ரீடேக்கன் கோயிங் ஃபார்வர்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்துட்டு இது வந்து ஒரு பயங்கர கான்ட்ரவர்ஷியலான விஷயம். நம்ம வந்து இப்போ பார்த்தோம் ரீசெண்டாக அந்த சாம்பியன்ஸ் லீக் கேமில் வந்துட்டு வாயை மூடிட்டு நீ இனிமேல் என்ன பேசினாலும் யூ வில் பி ரெட் கார்டட் ரிகார்ட்லெஸ். அதை வந்து ஆன் ஃபீல்ட் ரெஃப்ரி பார்க்கலாம், லைன் ரெஃப்ரி பார்க்கலாம், விஏஆர் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்த்து ரெஃப்ரியை மானிட்டர் பக்கம் வர சொல்லி இப்படி கையை மறைச்சு வாயை மறைச்சு கையை வச்சு வாயை மறைச்சு நீ என்ன சொன்னினாலும் யூ வில் பி கெட்டிங் ஐ ரெட் கார்ட். அதான் வந்து புது ரூல். ஸோ நீ வந்து இனிமேல் வாயை கையை வச்சு மறைச்சோ இல்லை இப்போ சட்டை இப்படி தூக்கி வச்சு பேசியோ இந்த மாதிரிலாம் வந்து எதையுமே பண்ணக்கூடாது. இஃப் யூ டூ இட் யூ வில் பி ரெட் கார்டு. ஓகே, அது இன்னொரு வந்து புது ரூலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு வம்பு, நீ இவன் என்ன சொன்னா இவன் என்ன சொல்லலை உட்காந்து எதுக்கு லிப் ரீடிங்லாம் பண்ணிட்டு இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்கணும், இவன் பொய்ய சொன்னானா இவன் உண்மையை சொன்னானா அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாதுல்ல. ஸோ கையை மறைச்சு நீ பேசினா, வாயை மறைச்சு கையாலேயோ சட்டையாலேயோ இல்லை எப்படி பண்ணாலும் நீ வந்து வாயை மறைச்சு நீ பேசினால் யூ வில் பி ரெட் கார்டு. ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பேசினா என்ன பேசலைங்கிற விஷயமே கிடையாது, யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரெட் கார்டு. ஓகே, அடுத்தது வந்து இன்ஜுரி ட்ரீட்மெண்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சுனால் he will generally be out of the pitch for 30 seconds.
நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஜுரி அந்த மெடிக்கல் ஸ்டாஃப்லாம் உள்ள வந்து ஒரு பிளேயரை வந்து அட்டைன் பண்ணாங்கன்னா அவங்க வெளியே போய் 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி தான் உள்ள வரணும். ஆனால் பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா இப்போ அடிக்கடி எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஃபேக் பண்றதுக்காக நிறைய பேர் இன்ஜுரி ஆகி உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் நீ வெளியே தான் இருக்கணும். அது வந்து ஒரு செட் பீஸ் டைம்லயா இருக்கலாம், இல்லை எந்த டைம்னாலும் இருக்கலாம். நீ வந்து 1 மினிட் 60 செகண்ட்ஸ் நீ வந்து வெளிச்சுக்கு வெளியே தான் இருந்து வந்து ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ரூலை போட்டாங்க. அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சமயத்துல எந்த பிளேயர்ஸுமே போய் மேனேஜர்கிட்ட நின்று டாக்டிக்கல் அட்வைஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்டெப் ஆஃப் த பிச் டு கெட் எனி டாக்டிக்கல் அட்வைஸ். அந்த மேனேஜர் வந்து நடந்து வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல யூ கேன் நாட் கெட் எனி டாக்டிக்கல் அட்வைஸ். அந்த மேனேஜருக்கோ அந்த பிளேயர்ஸ் யார் போய் அந்த மாதிரி வாங்கினாங்களோ ஒரு கும்பலா போய் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது தே வில் பி ரெட் கார்டட். ஸோ நோ லாங்கர் யூ கேன் கெட் எனி இது டாக்டிக்கல் அட்வைஸ் ஃப்ரம் த மேனேஜர். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் யூ கேனாட். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஐயோ காலை பிடிச்சி கையை பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. அதுவும் கோல் கீப்பர்லாம் பிடிச்சி உட்காந்துக்குவோம். சப்போஸ் ஒரு 10 நிமிஷம் வந்து ஐயோ அவங்க நம்மள அடிச்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோன்னா எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கோம் கோல் கீப்பர் பிடிச்சி உட்காந்துக்குவோம். மொத்த டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த டீம் அங்கே நின்றுட்டு இருக்கும் மேனேஜர் பக்கத்தில். இது சரி பண்ணுடா இது சரி பண்ணுன்னு சொல்லிட்டு மேனேஜர் கரெக்டாக 2 மினிட்ஸ் சொல்லுவான். கரெக்டாக கோல் கீப்பர் 2 மினிட்ஸ் செஞ்சுருவான். உனக்கு எதுவும் இன்ஜுரி வேலை சரியா போச்சுங்க. ஏன்னா நீ கோல் கீப்பர் வெளியே நிக்க வைக்க முடியாது. கோல் கீப்பர் எவ்வளோ இன்ஜுரிக்கு இது பண்ணாலும் கோல் கீப்பர் உள்ள வந்தே தான் ஆகணும். அந்த 1 மினிட் உள்ள அவனை போய் வெளியே நிக்க வைக்க முடியாது எப்படியுமே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டீமும் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ என்ன சொன்னாங்க, எவனாச்சும் அங்கே போனா ரெட் கார்டு, மேனேஜருக்கு ரெட் கார்டு, உனக்கும் ரெட் கார்டு, நீ கிளம்பு மேனேஜர் ஸ்டாண்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அந்த ரூலை வந்து மாத்திட்டாங்க. ஒன்ஸ் அகெயின் சூப்பர் ஃப்ரம் ஃபீஃபா அதையே வந்து சரி பண்றதுக்கு. இன்னொன்று வந்துட்டு கோல் கீப்பருடைய இது அந்த கவுண்ட் டவுன். நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த வருஷம் நம்ம பிரீமியர் லீக்ல பார்த்துருந்தோம். கோல் கீப்பர் கையில் பாலை பிடிச்சிட்டு திருப்பி சொல்கிறேன், கையில் பாலை வச்சிருந்து அப்படியே கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தானா 5 செகண்ட்ஸுக்கு மேலே அவன் நிற்கக்கூடாது. ஆனால் அந்த எப்போ அந்த 5 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும், ஆப்போசிஷன் பிளேயர்ஸ் எல்லாருமே பாக்ஸை விட்டு வெளியே வரணும். அந்த பெனல்டி பாக்ஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ரெஃப்ரி வந்து கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணுவான். பிரீமியர் லீக்ல 8 செகண்ட்ஸ் இருந்துச்சு, இந்த வேர்ல்ட் கப்ல 5 செகண்ட்ஸ் தான். அந்த 5 செகண்ட்ஸுக்குள்ளார கோல் கீப்பர் பாலை ரிலீஸ் பண்ணலினா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ ஆஸ் அன் ஆப்போசிஷன் கார்னர். ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிஷன் கொண்டு போய் கார்னர்னு கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜோசேஸா பார்த்தோம்னு நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல. ஸோ இப்போ ஃபீஃபால அங்கே 8 செகண்ட்ஸ் இருந்து, பட் ஃபீஃபா 5 செகண்ட்ஸ் தான், நீ மரியாதை பாலை பூட் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டாங்க. சேம் டைம் கையில பிடிச்சிட்டு இருக்கிற கோல் கீப்பர் கீழே போட்டானா நாட் கவுண்டட், கீழே போட்டுட்டானா நாட் கவுண்டட். சேம் கோல் கீப்பர் கோல் கிக்கை எடுக்கிறதுக்கு 5 செகண்ட் மேல பண்ணானா அதுவும் நாட் கவுண்டட். அது வந்து ஸ்டில் ரெஃப்ரி வந்து எல்லோ கார்டு கொடுக்கலாம், 2 எல்லோ கார்டு கொடுத்து ரெட் கார்டா கொடுக்க, டைம் வேஸ்டிங் அதெல்லாம் பண்ணலாம். as long as பால் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நிக்க கூடாது. கீழே போட்டான் அப்படின்னா திருப்பி பிடிக்க முடியாது எப்படி இருந்தாலும் கோல் கீப்பர்னால. ஒரு தடவை கீழே போட்டானா அப்போ ஆப்போசிஷன் பிளேயர் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பையில வச்சிருந்தா 5 செகண்ட்ஸ் தான் ரூல். ஓகேவா, இனிமேல் வந்து 5 செகண்ட்ஸ்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சப்ஸ்டிடியூஷன். நீ சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது உன்னோடைய நம்பரை அந்த 4th அஃபீஷியல் போர்டில் தூக்கிட்டாரு அப்படின்னா நியரஸ்ட் எக்ஸிட்ல 10 செகண்ட்ல நீ வெளியே போகணும். இவ்வளோ நாளா என்ன நடக்கும், ரெஃப்ரி அந்த பிளேயர் கிட்ட வந்துட்டு ஐயோ இங்க ஓடாதப்பா தம்பி அங்கேயே வெளியே போ, அதான் உனக்கு ஷார்டஸ்ட் அப்படின்லாம் சொல்லி ரெஃப்ரி பிளேயர் பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. இனிமேல் எப்படின்னா ரெஃப்ரி ஒரே இடத்துல நின்னுக்குவான், வாட்சை பிடிச்சி நின்னுக்குவான். போர்டுல உன் நம்பர் வந்தா 10 எண்ணுவான். 10க்குள்ளார நீ எந்த நியரஸ்ட் எக்ஸிட்ல வெளியே போகலையோ நீ வெளியவும் போகணும். உள்ள வர பிளேயரு 1 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள வரணும். கேம் ஸ்டார்ட் பண்ணி your team will be playing with 10 men. 1 நிமிஷத்துக்கு 10 men முடிச்சு விளையாடிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த புது சப்ஸ்டியூட் பிளேயரை ரெஃப்ரி உள்ளேயே கூப்பிடுவார். ஓகேவா, ஸோ உனக்கு தேவைன்னா டக்குன்னு வெளியே ஓடு. எந்த கார்னர்ல பக்கத்து நிக்கிறியோ, எந்த பிச்சு அந்த லைன் பக்கத்துல நிக்கிறியோ அவுட் லைன்ல அங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல விஷயத்தை வந்து FIFA வந்து கொண்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம், அட்வான்ஸ்ட் செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைட். இது வந்து ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வேர்ல்ட் கப்ல வந்து இந்த ஆஃப் சைட் கால்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர் ஆச்சு அந்த ஒரு அட்டாக்கிங் பிளேயர் வந்து டிஃபென்சிவ் பிளேயரை தாண்டி இருந்தானா மட்டும்தான் VAR வந்து அந்த லைன் ரெஃப்ரிகிட்ட சொல்லுவாங்க. 50 சென்டிமீட்டர் இருந்துச்சு கிளப் வேர்ல்ட் கப்ல எல்லாம், ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ல, கிளப் வேர்ல்ட் கப்ல. ஸோ இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னா 10 சென்டிமீட்டரே வந்துட்டு அந்த அட்டாக்கிங் பிளேயர் வந்து கடைசி டிஃபெண்டரை தாண்டி இருந்தானா
விஏஆர் வந்து லைன் ரெஃப்ரி கிட்ட வந்து சொல்லுவாங்க, டே இவன் ஆஃப் சைடு அப்படின்னு. ஆனால் திருப்பி சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க, ஆனால் அந்த லைன் ரெஃப்ரி தான் முடிவு பண்ணணும், நான் தூக்க போறானா நான் தூக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லைன் ரெஃப்ரி தான் முடிவு பண்ணணும். இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த லைன் ரெஃப்ரி வந்து அவன் கால் வந்ததுக்கு அப்புறமும் கூட இது சப்ஜெக்டிவ் ஆஃப் சைடு, நான் ஷுவரா இல்ல அப்படின்னு நினைச்சானா தூக்க தேவையில்லை. சப்ஜெக்டிவ் ஆஃப் சைடுனா என்ன? இப்போ ஒரு பிளேயர் வந்து பாலை சேஸ் பண்ணிட்டு போறான், does he interfere with another defender's ability to cover the ball? எல்லாம் எவ்வளவு பேசிருக்கோம்ல, ஒரு டிஃபெண்டர் ஓடிட்டு இருக்கான், இன்னொரு டிஃபெண்டர் சம்பந்தம் இல்லாம ஓடி வந்து அந்த டிஃபெண்டர் பிளாக் பண்ணிட்டானா அந்த டிஃபெண்டர்னால பால் எடுக்க போக முடியாதுல்ல. அப்ப இவன் ஏற்கனவே ஆஃப் சைட் பொசிஷன்ல இருந்தானா அப்புறம் அது ஆஃப் சைட் தானே கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கால்ஸுக்கெல்லாம் விஏஆர் சொல்ல மாட்டாங்க, கரெக்டா கிளீனா இருக்கிற ஆஃப் சைட்ஸுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்டிவ் ஆஃப் சைட்ஸுக்கு விஏஆர் எதுவுமே பேச மாட்டாங்க. இன்னுமே லைன் ரெஃப்ரியோடைய ஒரு இதுல தான், அத்தாரிட்டியில தான் இருக்கு, அவனுடைய பொறுப்புல தான் அந்த விஷயம் இருக்கு. இது கிளியர் அண்ட் ஆப்வியஸ் ஆஃப் சைட் வித் ஜஸ்ட் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டரோட இதுல வந்தாலே வந்து விஏஆர் வந்து இது சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்து நடக்குதுப்பா, நீ வந்து லைன் இது வந்து பிளாகை வந்து தூக்கிடு, எனக்கு எங்களுக்கு கான்ஃபிடண்டா தெரியும். பட் ஸ்டில் லைன் ரெஃப்ரி வேணா தூக்கலாம், வேண்டாட்டி கீழே இறக்கலாம். இட் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் த லைன் ரெஃப்ரி. இது ஏன் நடந்துச்சுன்னா, ரீசெண்டா நம்ம வந்து இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போன வருஷம் பார்த்தோம், இந்த சீக்கிரமா லைன் இதை ஆஃப் சைடை தூக்காதனால கோமாக்கு இன்டியூஸ் பண்ண ஸ்டேட்லலாம் வந்து அவனி போயிருக்கான். ஸோ அதை நம்ம தடுத்தே ஆகணும். ஆஃப் சைட்னா நம்ம தூக்குறோம், ஏன்னா எதுக்கு தேவையில்லாம பிளே நடந்து அப்புறம் என்னமோ ஒருத்தவன் இன்ஜுரி ஆகி ஒருத்தவன் மண்டையை உடைச்சு போஸ்ட் அடிச்சு எதுக்கு இதை தேவையில்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வெறும் 10 சென்டிமீட்டர் அவ்வளோ கிளியரா நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபெயில் சேஃபும், இது வந்து ஃபெயிலே ஆகாத மாதிரி நிறைய ஃபெயில் சேஃப்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு FIFA வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயம், அட்வான்ஸ்ட் செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைட். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த வருஷம் வந்து இதுல பெரிய குளறுபடி பண்ணாங்க. எப்படின்னா, ஒரு அட்டாக்கர் கோல் போடும்போது கோல் கீப்பரோடைய சைட்டை மறைச்சிட்டாங்களா இல்லையா, அதே அட்டாக்கிங் டீம்ல இன்னொரு பிளேயர் வந்து கோல் கீப்பரோடைய லைன் ஆஃப் சைட்டை மறைச்சிட்டாரா இல்லையா, ஆஃப் சைடு பொசிஷன்ல இருந்தாங்கன்னா அப்படின்னு பெரிய கூத்துக்கள் எல்லாமே நம்ம பிரீமியர் லீக்ல பார்த்தோம். ஒரு ரூல்ல அக்ரி பண்ணாங்க, அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல அப்படி மாத்தினாங்க, அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் 3D இமேஜிங்கை வச்சு ரெண்டு கோல் கீப்பர் சைடுல இருந்துமே கேமராஸ் வந்து விஏஆருக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த சைட்ல இருந்து வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு, அந்த சைட்ல இருந்து வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ அந்த டிஃபெண்டிங் கோல் கீப்பர் பார்க்கிற போது அவனுக்கு கண்ணு தெரியுதான்னு பார்க்கறதுக்கு 3D இமேஜ் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கிற கோல் கீப்பர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் காமிக்கிற அளவுக்கு ஒரு 3D இமேஜிங் உள்ள ஒரு கேமரா வந்து ஃபிட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப் சைடில் இருக்கிற பிளேயர் வந்து கோல் கீப்பரை மறைக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற டிசிஷனை வந்து கரெக்டாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக 3D இமேஜிங் வச்சு அந்த மாதிரி 2 கேமரா வச்சு நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு புது ரூலா கொண்டு வராங்க. ஓகே, கடைசியில ஒன்னே ஒன்று விஷயம் நம்ம வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், அந்த கார்னர் லைன்ல வந்து பால் உண்மையாவே வெளியே போச்சா வெளியே போகலையா, அதிலிருந்து உள்ள தள்ளி விட்டு வந்து கோல் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்மளால பார்க்கவும் முடியாது, ஏன்னா கேமரா டைரக்டா மேல இருந்து அந்த பாலை பார்க்க முடியாது. ஃபுல் பால் வெளியே இருந்தா தான் அது அவுட்டு. 1 மில்லிமீட்டர் ஆஃப் த பால் உள்ள இருந்தா கூட அது ஸ்டில் இன் பிளே தான். கரெக்டா? ஸோ இந்த வருஷம் அதுவும் பயங்கரமான 3D இமேஜிங் டெக்னாலஜி வச்சுட்டு பால் உண்மையா வெளியே போச்சா இல்லையா, ஒரு கோல் போடுறதுக்கு முன்னாடி அது உண்மையா வெளியே போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா நாங்க கால்குலேட் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு FIFA வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 12 சேஞ்சஸ் வந்து FIFA வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப்ல எந்த வித காரணத்துக்காகவும் ஃபேன்ஸ் வந்து ரெஃப்ரியிங் டிசிஷன்ஸுக்காக ஏமாறக்கூடாது, தப்பான டிசிஷன் எக்காரணத்தை கொண்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இதையை வந்து எடுத்து வந்திருக்காங்க, இத்தனை சேஞ்சஸை. ஆனா நமக்கு மட்டும்தானே தெரியும், எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் கூத்து பண்ண போறது இந்த ரெஃப்ரி மட்டும்தான். எந்த ரெஃப்ரி வந்தாலும் ரெஃப்ரிங்க தான் கூத்து போறானுங்க, டெக்னாலஜி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தானே தெரியும். எப்ப போய் நம்ம FIFA கிட்ட சொல்றது? பட் எனிவேஸ் இது எல்லாமே வந்து இருக்கு. இதுல எந்த கேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் மேல உழுக போகுதுன்னு நினைச்சா நீங்க வந்து கரெக்டா வந்து பிரிடிக்ஷன்ல பண்ணுங்க. இந்த பிளேயருக்கு தான் இந்த கேஸ் வந்து உழுக போகுது, அதாச்சும் கரெக்டா பிரிடிக்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அதனால வந்து வேர்ல்டு கப் ஃபுல்லா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி டிசிஷன் எல்லாத்தையுமே முதல்ல ஃபாலோ பண்றாங்களா இல்லனே தெரியாது, பண்ணா நல்லதுதான். நிறைய நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்காங்க.
ஆனா இந்த முட்டாள் ரெஃப்ரிங்க அதை பண்ண மாட்டாங்களே. பண்ணா நல்ல விஷயம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு ரூல்ஸ் வந்து மாறின மாதிரி தெரிஞ்சுன்னா மறக்காம காமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொரு வீடியோல நான் கௌதம் சந்திக்கிறேன். பாய்.